guys, welcome back to my channel. நான் நிறைய ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணிருக்கேன். பட் என்னோட ஸ்கின்னுக்கு எந்த அளவுக்கு வர்க் ஆச்சு, நான் அதை ரீபர்ச்சேஸ் பண்ணுவேனா இல்ல நான் பண்ண மாட்டேனா அப்படின்றத உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபுல் வீடியோ பாருங்க. அந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வந்து ரொம்ப இந்த மேக்கப்லாம் ரிமூவ் பண்ணி உங்களுக்கு அப்படியே க்ளீன் அந்த மாதிரிலாம் இருக்காது. ஜஸ்ட் நீங்க பிஃபோர் ஃபேஷியல் பண்றதுக்கு முன்னாடி இந்த கிளென்சர் வந்து யூஸ் பண்ணி நீங்க ஃபேஷியல் பண்றது அந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம். பட் ஒரு க்ளீன் லுக் ஒன்று இருக்கும்ல, அந்த க்ளீன் லுக் எனக்கு கிடைக்கல. வந்து இந்த மாம்ஸ்கோட விட்டமின் சி ஃபேஸ் வாஷ், இது வந்து ஆரஞ்சு பீல் எக்ஸ்ட்ராக்ட்னு சொல்லியிருக்காங்க. அது எனக்கு கொஞ்சோண்டு இந்த ஆரஞ்சு பேஸ் இருக்கும். ஒரு ஸ்க்ரப் பேஸ்டுன்னு சொல்லலாம், நாட் ஃபேஸ் வாஷ். உங்க ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆகும், நிறைய பிம்பிள்ஸ் வரும். பார்த்தீங்கன்னா தெரியும், பிம்பிள்ஸ் எனக்கு வருது. ஸோ இது நான் கண்டிப்பாக ரீபர்ச்சேஸ் பண்ண மாட்டேன். ரொம்ப ஸ்மூத்தான ஒரு ஃபேஸ் வாஷ், எல்லாருமே யூஸ் பண்ணலாம். நார்மல் டு ஆயில் ஸ்கின் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன், ரீபர்ச்சேஸும் பண்ணுவேன். நெக்ஸ்ட் கரண்டாக இந்த ஃபேஸ் வாஷ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பான்ஸ் டீடன் மிராக்கல் ஃபேஸ் வாஷ். இதில் மெயினாக நான் வாங்கினதுக்கே நியாசினமைட் அண்ட் விட்டமின் சி இருக்கிறதுனால தான். இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரப் பேஸ்டு தான். உங்களுக்கு லைட்டாக வந்து ட்ரிகர் பண்ணிருக்கு ஸ்கின், பார்த்தனாலே உங்களுக்கு தெரியும். லைட்டாக வந்து பாருங்க, பிம்பிள் எல்லாமே ட்ரிகர் பண்ணிருக்கு. இதை நான் ஃபுல்லாக யூஸ் பண்ணி முடிக்கல. யூஸ் பண்ணி முடிச்சுட்டு கண்டிப்பாக இதுக்கு இன்னொரு வீடியோ போடுறேன். பட் ரீபர்ச்சேஸ் பண்ணுவேனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் மார்க்.